இன்றைய நற்செய்தி 26 நவம்பர் 2025 புதுக்காலம் 34ஆம் வாரம் புதன். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்பொழுது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுக்குள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, தமிழ் கத்தோலிக்க யூடியூப் சேனலின் அன்பு பிள்ளைகளை, உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தன்னுடைய அன்பினால் நிரப்பி வல்லமையினால் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இந்த நற்செய்தியில் மீண்டுமாக சில அச்சுறுத்த வார்த்தைகளை நாம் காண்கின்றோம். இயேசுவின் சீடராக இருப்பதினால் நேரிடப் போகின்ற துன்பங்களையும் போராட்டங்களையும் இயேசு எடுத்துரைக்கிறார். லூக்கா நற்செய்தியாளர் ஒருபுறம் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவாரோ என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரலாம் என்று ஒரு சில வார்த்தைகளினால் அதை ஞாபகப்படுத்துகிறார். ஏனெனில் அந்த சாட்சிய வாழ்வில் ஏற்படும் துன்பங்களை பற்றி குறிப்பிடுகின்றார். உதாரணமாக, உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், சிறையில் அடைப்பார்கள் என்று ஒரு புறமும், பெற்றோர்கள் நண்பர்கள் உறவினர்கள் நம்மை வெறுப்பார்கள், நம்மை காட்டிக் கொடுப்பார்கள் என்றும் குறிப்பிடுகிறார். இவைகளை கண்டு நாம் அஞ்சக்கூடாது என்றும் அவர் வெளிப்படுத்துகின்றார். மற்றொரு புறம், ஆண்டவருடைய உதவி நம்மை நாடி வருகிறது என்றும், நமக்கு தேவையான நாவன்மைகளையும் ஞானத்தையும் இறைவன் அளிப்பார் என்றும், நாம் பொறுமையுடன் இருந்தால் ஆண்டவர் நம்மை காப்பார், நம்முடைய தலைமுடி ஒன்று கூட அழியாது என்றும் லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த வார்த்தைகள் வெறும் உடல் ரீதியாக மட்டுமல்ல, ஆன்ம ரீதியாகவும் ஆவிக்குரிய வாழ்வாகவும் நமக்கு அளித்து பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, சாட்சிய வாழ்வு என்பது இறைவனை பற்றி பிறருக்கு எடுத்துரைப்பது. ஒருவர் தாம் பெற்ற இறை அனுபவத்தை பிறருக்கு அறிவிக்கின்ற பொழுது அது சாட்சிய வாழ்வாக இருக்கிறது. இதனால் பல வெறுப்புகளையும் எதிர்ப்புகளையும் சமுதாயத்தையும் உலகத்திலும் பெற இருப்பினும், அதையும் தாண்டி மற்றவர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை எடுத்துரைப்பதுதான் சாட்சிய வாழ்வு. இதில் நாம் ஒன்றை நினைவில் கண்டிப்பாக கொள்ள வேண்டும். அதுதான் இறைவனுடைய பாதுகாப்பு. இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார். இறைவன் தன்னுடைய ஞானத்தால் நம்மை நிரப்புகின்றார். நம்முடைய நாவினுடைய வலிமையை இறைவன் உணர்ந்து அவரே நம்முடைய நாவில் குடிக்கொண்டு நமக்காக நம்முடைய எதிரிகளிடத்தில் பேச்சை இறைவன் நடத்துகின்றார். ஆக இந்த இறைவனுடைய பிரசனமானது நம்மை எப்பொழுதும் எந்த தீங்கிற்கும் நேரிடாமல் பார்த்து கொள்கிறது. ஆகவே நாம் நம்முடைய உடலை துன்புறுத்துகின்ற நம்முடைய எதிரிகளுக்கு அஞ்சாமல், ஆன்மாவை துன்புறுத்த போகின்ற பிரச்சனைகளை கண்டு நாம் கவலைப்பட வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தால் நிரப்பி நாம் அவருடைய இறை பணியை முழுமையாக செய்யவும், அதன் மீது நம்முடைய நாட்டங்களை செலுத்தவும் இறைவன் அழைக்கின்றார். சாட்சிய வாழ்வை நாம் தழுவிக்கொள்ள வேண்டும்.
அது இருக்கின்ற சிரமங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கண்டு துவளாமல் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை நாம் வைக்க வேண்டும். என்ன நடக்குமோ என்று எண்ணாமல், யாரெல்லாம் நம்மை வெறுப்பாக என்று கவலை கொள்ளாமல், இறைவன் நம்முடன் இருக்கிறார், இறைவன் நம்மை பார்த்து கொள்வார், என் ஆண்டவர் என் பக்கம் இருக்க யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் என்று இறைவனுடைய பிள்ளைகளாக, சீடர்களாக, அவருடைய இறையரசை பற்றி போதிக்கின்ற சாட்சிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். இதில் நாம் பல வெறுப்புகளை சந்திக்க நேரிடும், பல இன்னல்களை சந்திக்க நேரிடும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இறைவனுடைய பாதுகாப்பு நிழலில் நாம் எப்பொழுதுமே தள்ளப்படுவோம். இறைவன் நம்முடன் தான் இருக்கின்றார். ஆகவே நாம் எதையும் கண்டு துவளாமல் துணிந்து ஆண்டவருடன் அவருடைய சாட்சிய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்மிடம் இருக்கின்ற நிலையற்ற உறவுகள் மீது இருக்கின்ற நம்பிக்கையை தாண்டி நிலையானதாக இருக்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். இம்மட்டும் உதவின எபினேசர் நம்மை தொடர்ந்து காப்பார் என்று நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த மன்னக உறவை பற்றி கவலை கொள்ளாமல் விண்ணக உறவின் மீது நம்முடைய நாட்டத்தை செலுத்தி ஆண்டவரை பற்றிய வார்த்தைகளை பிறருக்கு அறிவிக்க, ஆண்டவர் மீது நாம் கொண்டுள்ள இறை அனுபவத்தை பிறருக்கு தெரிவிக்க நம்மையே நாம் தயார் செய்து பயம் இல்லாமல் இயேசுனுடைய உண்மையான சீடர்களாக தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென். அன்பே உருவான இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான புதிய நாளின் வரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய பொழுது முழுவதும் உமது கிருபையும் பாதுகாப்பும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலிலும், பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும், எமது எண்ணங்களிலும் இந்த பிரசன்னமானது இருக்கட்டும். இறைவாகின்ற நற்செய்தி வாசகத்தில் துன்புறுத்தல் மற்றும் சோதனைகளுடைய மத்தியில் உமது உடனுழைப்பை பற்றி உம்மகன் இயேசு எங்களுக்கு நினைவூட்டியுள்ளார். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் அந்த உலகத்தால் வெறுக்கப்படுகின்ற பொழுது அல்லது நெருக்கடிகளை சந்திக்கின்ற பொழுது பயத்தால் பின்வாங்காமல் உம் மீது உள்ள நம்பிக்கையினால் உறுதியாக நிற்க எங்களுக்கு வலிமையை தாரும். எங்களுடைய சோதனை காலங்களில் உமக்காக சாட்சி பகர எங்களுக்கு கிடைக்கப் போகின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளை பயன்படுத்துகின்ற ஞானத்தை தந்து எங்களுக்கு உதவி புரிந்தருளும். நாங்கள் என்ன பேச வேண்டும் என்று கவலை வேண்டாம் என்று அளித்தீரே. தூய ஆவியானவரே, இந்த கடினமான சூழ்நிலைகளில் நாங்கள் பேச வேண்டிய வார்த்தைகளை எங்கள் நாவில் இட்டு ஞானத்தினாலும் நாவன்மையினாலும் எங்களை நிரப்பியறலும். உம்முடைய கொடைகளையும் கனிகளையும் எங்களுக்கு அளித்து எங்களை பாதுகாத்தருளும். எங்களுடைய குடும்பத்தினர், நண்பர்களால் நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்ற பொழுது அல்லது கைவிடப்படுகின்ற பொழுது உமது ஆறுதலினால் எங்களை நிரப்பியறலும். எங்கள் தலைமுடி ஒன்று கூட அழியாது என்று கூறிய ஆண்டவரை கொடுத்த வாக்குறுதியின் வழியாக அதன் மீது நம்பிக்கை வைத்து இறுதியுடன் பொறுமை நிலைத்து நிற்க எங்களுக்கு பலத்தை தாரும். இன்றும் நாங்கள் மேற்கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு பயணம், கொண்டாடப் போகின்ற ஒவ்வொரு குடும்ப நிகழ்வுகள், நினைவு நாட்கள் அனைத்திலும் பிரசனத்தால் நிரப்பி நாங்கள் செய்ய போகின்ற காரியங்களில், என்ன போகின்ற எண்ணங்களில், சந்திக்கப் போகின்ற நபர்களில் உம்மை நாங்கள் காண எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளித்தருளும். நவம்பர் மாதம் முடிய போகின்ற இந்த ஒரு வேளையிலும் நாங்கள் செபிக்கின்ற ஒவ்வொரு இறந்த ஆத்மாக்கள் நித்திய இலைப்பாற்றில் இலைப்பார கடம் அவர்களுடைய பேரின்ப வீட்டில் எப்பொழுதுமே ஒன்றித்திருக்க அவர்களுக்கு தேவையான இலைப்பாற்றியை அளித்தருளும். ஆண்டவரை, இந்த நாள் முழுவதும் உண்மையே எண்ணி இருக்கவும், ஒரு பிரசனத்தில் வாழவும், எங்களோடு இருந்து எங்களோடு தங்கி ஒரு பிரசனத்தை எங்களுக்கு அளித்தும் ஒரு வல்லமையினால்
இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியுடனும் வெற்றியுடனும் அமைதியுடன் இருக்க எம்முடன் பயணித்து எங்களை ஆசீர்வதித்தலும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவிய உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.